இந்த டவுட்டை யார்கிட்ட கேட்கலாம்? என்ன இந்த பொண்ணு இங்கே உட்காந்துருக்கா? நான் எப்போ போய் கிஃப்ட் வைக்கிறது? போவாளா மாட்டாளா? என்ன பண்ணுறது? போயிட்டா. இப்போ போய் கிஃப்ட் வச்சிடலாம். போயிட்டா. வா. வேண்டாம். வேண்டாமா? ஏன் வேண்டாம்? எனக்கு கிஃப்ட்லாம் வேணாம். ஒரு டவுட்டு. டவுட்டா? சரி கேளு. உங்களுக்கு ஸ்டார்ஸ் பற்றி தெரியுமா? ஸ்டார்ஸ் பற்றி? சரி கேளு. வானத்தில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு, அதெல்லாம் ட்விங்கிள் ஆகுது. சன்னும் ஒரு ஸ்டார் தானே, அது மட்டும் ஏன் ட்விங்கிள் ஆக மாட்டேங்குது? உட்கார் சொல்கிறேன். கண்ணு மூடு. ஹாய். கேண்டில். இப்போ நம்ம இந்த கேண்டில்ஸை வச்சு என்ன பண்ண போறோம்? சரி கேளு. இப்போ இந்த லேசர் லைட்டை இந்த கேண்டில் லைட் வழியா பாஸ் பண்ணும்போது அந்த லைட் எல்லாம் ட்விங்கிள் ஆகுதா? ஆகுது. இந்த கேண்டில் மேல ஒரு வேப்பர் மீடியம் இருக்கும். இந்த லைட் சாதா ஏர் மீடியம்ல இருந்து வேற மீடியம் போறப்போ அதோட பாத் லைட்டா டிவியேட் ஆகும். அதை ரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம். இப்படித்தான் தூரத்துல இருக்க ஸ்டார்ஸ்ல இருந்து வர லைட் எர்த் அட்மாஸ்பியர்ல இருக்க வாட்டர் வேப்பர், ஏர் மாலிக்யூல்ஸ் ஆல ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணுக்கு ஸ்டார்ஸ்லாம் மினுமினுக்குது. அப்ப சன் ஏன் ட்விங்கிள் ஆக மாட்டேங்குது? இப்போ இந்த டார்ச் லைட்டை சன்லைட்னு வச்சுப்போம். இந்த டார்ச் லைட்டை இந்த கேண்டில் லைட் வழியா அடிக்கிறப்போ கை வை. ட்விங்கிள் ஆகுதா? ஆகலையே. ஏன் ஆகல? சன் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால அட்மாஸ்பியருக்கு லேயர்ஸ் எல்லாம் தாண்டி அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதனால தான் சன் ட்விங்கிள் ஆகாமல் இருக்கு. மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ் சாண்டா.